வணக்கம். உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரத பத்தி சொல்லியிருந்தேன். இப்ப டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. 25ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நான் எங்க வரேன், எப்ப என்ன சந்திக்கணும்னு கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும், இமெயில் ஐடிலயும் எங்க டீம கனெக்ட் பண்ணீங்கன்னா, அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சிங்கப்பூர்ல ஆகஸ்ட் 25ஆம் தேதி டெஃபினட்டா சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். வாழ்க்கையில உங்களுக்கு ஆம்பிஷன்ங்கிறது இருக்கணும். இந்த ஆம்பிஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆம்பிஷன்னா நம்ம வாழ்க்கையில எங்க இருக்கோம், எங்க போறோம், நம்மளுக்கு அந்த ஒரு வெறி இருக்கணும். அந்த வெறிய நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். பல வாட்டி உங்கள்ட்ட பேசும்போது, ஒரு திருப்பதி மலை ஏறுறத ஒரு கோலா வச்சுக்கங்க அப்படிங்கிறத உங்களுக்கு பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய கோல் இருக்கணும். அதை பிக் ஹேரி அடாஷியஸ் கோல் உங்கள் லைஃப்பில் ரொம்ப தேவை. இந்த தேவை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பணக்கார ஸ்டேட்டஸ்க்கோ, இல்லை உங்கள் பணத்துக்கோ ஸ்டேட்டஸ்க்கோ, இல்லை நீங்கள் இப்படி க்ளோரி பற்றி 4 பேர் பின்னாடி பேசணும், இதுக்கெல்லாம் இருக்கவே முடியாது. நம்ம பிறக்கறச்ச நம்மளுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும். வாழ்க்கையில் நம்ம எந்த சூழலில் இருந்தோங்கிறதுக்கும் அது ஒரு கெப்பாசிட்டி ஆட் பண்ணும். அது எல்லா லெவல்லையும் கெப்பாசிட்டி ஆட் பண்ணும். உடனே எல்லாரும் டெண்டுல்கர் ஆகிட முடியாது. பட் இப்போ என்கிட்ட ஒரு வாட்டி நான் இதே சேனலில் போட்ட டி நட்ராஜன் இந்தியாவுக்கு ஆட முடிஞ்சுது. உடம்பு ஒத்துழைக்கல, இன்னும் நிறைய மேட்ச் ஆடியிருப்பார். ஆனால் இந்தியா ஹிஸ்டாரிக்காக காபாவில் மேட்ச் ஜெயித்ததில் டி நட்ராஜன் இருந்தான்னு உலகம் பேசும். அது மாதிரி ஒரு சாதாரண வீடியோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, அவன் இருந்த வீட்டை அவன் போட்டு காமிச்சிருப்பான். அந்த வீட்டில் இருந்தவன் ஒருத்தன் இவ்வளோ தூரம் லைஃப்பில் முன்னேறி இருக்கான்னா அது பெரிய விஷயம். கூட இருந்த ஃப்ரெண்டு, ஆசான், யார் வேணா நீங்கள் சொல்லுங்கள், ஜேபிங்கிறவர் உங்களுக்கு திறமை இருக்குது தம்பி, உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காரு. இது வெறும் அவன் பணம் சம்பாதிக்கிறதோ, இல்லை கிரிக்கெட் ஆரம்பித்தபோது அவன் பணம் சம்பாதிப்பான்னு அவன் நினைக்கல. இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல சொல்லியிருப்பான், நான் முதல்ல மெட்ராஸுக்கு ஒரு லீக் ஆடினோன்னு நிச்சயமாக வேலை கிடச்சிடும், ஒரு மாதிரி செட்டில் ஆகிடும், அவன் இருந்த இடத்துக்கு அவனுக்கு மாதம் ஒரு 40,000-50,000 ரூபா சம்பாதிக்க முடியுங்கிற ஸ்டேட்டஸ் வந்தோடனே அவன் நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அந்த வெறி அவனை அங்கே நிறுத்த விடலை. அங்கே ஆடி ஐபிஎல் ஆடி, தமிழ்நாடு ரஞ்சி டீம் ஆடி, ஐபிஎல் ஆடி, கடைசியில் இந்தியாவுக்கே ஆடிட்டான். இன்றைக்கி இன்ஜுரினால மேபி அவன் வெறும் ஐபிஎல் மட்டும் ஆடுறான்னா, இல்லை ஒயிட் பால் கிரிக்கெட் மட்டும் ஆடுறான்னா, பட் ஒரு இந்தியாவில் ஒரு ஹிஸ்டாரிக் மேட்ச்சில் அவனோட ப்ரெசன்ஸை அவன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டான். இது உங்களுக்கு ஒரு ட்ரைவ் இருக்கணும். இது நம்மளே சொல்கிறது பணம், நம்ம லைஃப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வரணும், நம்மளை பற்றி எல்லாரும் பேசணும், அது மட்டும் இருந்தால் போதாது. இது நம்மளோட பொட்டென்ஷியல் என்ன, நம்மளுக்கு என்ன திறமை இருக்குது, அந்த திறமையை நீங்கள் மேக்சிமமாக எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. அந்த திறமையை எவ்வளோ தூரம் உங்களால் கொண்டு போய் யூஸ் பண்ண முடியும். இது மாதிரி மில்கி மிஸ்ட் ஓனரை பற்றி நான் ஒரு வாட்டி பேசியிருந்தேன். அவர் எவ்வளோ தூரம் அவர் திறமையை யூஸ் பண்ணி ஈஸியாக பால் விற்றுட்டு போயிருக்கலாம் அவர். ஆனால் பால் விற்றா எல்லார் மாதிரியும் ஆகிடுவார், மார்ஜின் கம்மி ஆகிடும்னு பாலை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே பண்ணார். இன்றைக்கி உலகத்திலே இருக்கிற பெரிய பன்னீர் ஃபேக்ட்ரி அவர்கிட்ட இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஐஸ்கிரீம் கூட லான்ச் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு அதே மாதிரி விகேடி பாலனை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அவர் எப்படி யுஎஸ் எம்பசி வாசல், கான்சுலேட் வாசலில் ஒரு இடம் பிடிச்சிட்டு இருந்த இடத்துல ஆரம்பித்து டிக்கெட் விற்க போய், குருவிக்கு ஹெல்ப் பண்ண போய், இன்றைக்கி ஒரு பெரிய இதே நடத்துகிறார். ஒரு ட்ராவல் ஏஜென்சி நடத்துகிறார். அவர் பையன் இன்றைக்கி அதை நடத்துகிறார். அவர் ஊர்லேருந்து மெட்ராஸுக்கு எக்மோர்லேருந்து 2 நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல் கடந்து படுந்த போது அவர் நினச்சி பார்த்துருப்பார், இன்றைக்கி இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு அதிபராக இருப்பார், நினச்சே பார்த்துருக்க மாட்டார். அதனால் எனக்கு பணம் வேணும், எனக்கு ஸ்டேட்டஸ் வேணுங்கிறதுக்காக நீங்கள் ஆம்பிஷன் செட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்கு காரணம் உங்கள் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னால் இந்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு தெரியணும். அதை நீங்கள் தவற விட்டு லைஃப்பில் நார்மல் லைஃப்பை லீட் பண்ணிவிட்டு, அப்போ நான் வந்தேன், படித்தேன், காலேஜுக்கு போனேன், வேலைக்கு போனேன், கல்யாணம் பண்ணேன், குழந்தை பெற்றேன், குழந்தைய படிக்க வச்சேன்
அப்படியே உங்கள் கேரியர் முடிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு உங்கள் லைஃப் முடியும். எல்லார் லைஃப்பும் முடியும். ஏன்னா பிறந்தோன்னா ஒன்று தான் சர்டனிட்டி, டெத்து தான் சர்டனிட்டி. அந்த டெத்துங்கிற ஸ்டேஷன் வச்சா நம்ம இறங்கிடணும். அதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் வயசான காலத்தில் நம்ம லைஃப்பை திரும்பி பார்ப்போம். அந்த லைஃப்பை திரும்பி பார்க்குற சமயத்தில் நம்மளை நம்ம வாழ்க்கையில் நம்ம போகிற வழியில் பல பெரிய மனிதர்களை பார்த்துருப்போம். வேரியஸ் லெவலில் மனிதர்களை பார்த்துருப்போம். நீங்கள் அவங்கள பற்றி யோசிச்ச அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னா, அவங்க அவங்க வாழ்க்கையில் அந்த ஹைட்டுக்கு போனதுக்கு காரணம் என்னமா, அவங்க எக்ஸ்ட்ராடனரி டிஃபிகல்ட் கோல்ஸை நோக்கி அவங்க வாழ்க்கையில் போயிட்டு இருந்தாங்க. யாருமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்ச கோல்ஸை அவங்க ஸ்ட்ரெச் பண்ணி ரீச் பண்ண ட்ரை பண்ணாங்க. சில பேர் ஸ்ட்ரெச் பண்ணி ரீச்சே பண்ணிட்டாங்க, சில பேர் ஜஸ்ட் மிஸ்ஸாக இருக்கும். ஆனால் பின்னாடி நீங்கள் பார்க்கும்போது இவராக இந்த கோல் ரீச் பண்ணியிருப்பாருன்னு உங்களையிலே யோசிக்க முடியாது. உங்களோட கூட சாதாரணமாக இருந்தவன் பெரிய ஆள் ஆகிடுவான். அவன் உங்களோட சாதாரணமாக இப்படியே எங்கேயா சுற்றிட்டு இருந்திருப்பான். நம்மளோட கோலி வாடி இருப்பான், கிரிக்கெட் வாடி இருப்பான், கில்லித்தாண்டு வாடி இருப்பான் சின்ன வயசில். இப்போல்லாம் அந்த கேம்லாம் ஆடுற, கிரிக்கெட்டை தவிர மற்ற கேம்லாம் ஆடுறீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் அவன் லைஃப்பில் அவன் ஸ்ட்ரெச் பண்ணி ரீச்சை பண்ணி நம்மளாம் எதிர்பார்க்காத அளவுக்கு மேலே அவன் கோல் ரீச் பண்ணியிருப்பான். அப்போது நம்மளுக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், ஒரு விழப்பாக இருக்கும். நம்ம பார்த்து கிராஸ் ஆகிருக்கும். நம்மளும் அவரோட பார்த்தும் வாழ்க்கையில் பல இடத்துல கிராஸ் ஆகிருக்கும். அந்த கிராஸ் ஆனும்போது உங்களுக்கு ரியலைசேஷன் இருந்திருக்காது, இவன் இதை நோக்கி போகிறான், இதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறான்னு அவன் நோக்கியே போயிருக்காது. நம்ம சீப்போ இவனா இதை பண்ணுவானா அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு 75 வயசு கடைசி காலத்தில் நீங்கள் திருப்பி பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே அவன் ரீச் பண்ணியிருப்பான். உங்களுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசமாக தான் இருக்கும்னா, அவன் ஒரு நாளைக்கு கூட அன்னைக்கு ரிசல்ட் வரலங்கிறதுனால அவன் நிறுத்தியிருக்கவே மாட்டான். ஒரு இலக்கை செட் பண்ணியாச்சு, அந்த இலக்கை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். வாழ்க்கையில் பல பிரேக்ஸ் வரும். அந்த பிரேக்ஸ் எல்லாம் விட்டாமல் அவன் ட்ரீமை சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் புஷ் பண்ணி அந்த பாயிண்ட்டுக்கு அவன் ரீச் பண்ணிவிடுவான். நீங்கள் அப்படி ரீச் பண்ணல, உங்களுக்கு பல ரிக்ரெட்ஸ் இருக்குன்னா, ஹிஸ்ட்ரியில் கவுண்டர் ஃபேக்சுவல் ஹிஸ்ட்ரிம்பாங்க. அந்த டிஃபிகல்ட் சாய்ஸில், டிஃபிகல்ட் தருணத்தில் நீங்கள் என்ன டிசிஷன் எடுத்தீங்க, அவர் என்ன டிசிஷன் எடுத்தார் அப்படிங்கிறத நீங்கள் பிரித்து பார்க்கணும். அந்த சமயத்தில் he would have taken the difficult thing. அந்த ரொம்ப டஃப்பான டிசிஷனை அவன் எடுத்திருப்பான். அவனுக்கு ஒரு ஈஸி பாத்து இருந்திருக்கும். நம்மளுக்கெல்லாம் ஈஸி பாத்து வர மாதிரி ஒரு ஈஸி பாத்தை எடுத்திருக்கும். நம்மளுக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு அந்த ஈஸி பாத்தை எடுத்து போயிருப்போம். நாராயணமூர்த்திக்கு பட்னி கம்ப்யூட்டர்ஸில் ரொம்ப டிஃபிகல்ட் டைம். அப்போ இருந்த கம்ப்யூட்டர் கம்பெனியே ரொம்ப கம்மி. அதில் ஒன்று பட்னி கம்ப்யூட்டர்ஸ். அங்கே அவருக்கு இருக்க பிடிக்கல. ஒரு 7 பேரை கூப்பிட்டு வந்து இன்ஃபோசிஸ்னு ஆரம்பித்து பல வருஷங்களுக்கு கட்டப்பட்டு தான் 93 அவர் பப்ளிக் இஷ்யூ போடுற அளவுக்கு வந்தார். வேறு யாராக இருந்தாலும் ஈஸியாக பார்த்து நம்ம அப்படியே அங்கேயே இருந்து அங்கேயே தொங்கி நம்ம பட்னிலேயே தொங்கி இருக்கலாம்னு தோணும். கடைசியில் இவர் ஆரம்பித்த இன்ஃபோசிஸ் பட்னி கம்ப்யூட்டர்ஸோட பல மடங்கு பெருசாச்சு. டெஃபினட்டாக பட்னி கம்ப்யூட்டர்ஸில் நாராயணமூர்த்தியோட ஒர்க் பண்ணவங்கலாம் இந்த ஆள் எப்படி இதை பண்ணான் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. இதுதான் உங்களுக்கும் நம்மளுக்கும் அவருக்கும் டிஃப்ரென்ஸ். அவரும் சாதாரண காலேஜில் படித்தார். அவரும் ஒரு ஐடி கம்பெனியில் இருந்தார். அந்த ஐடி கம்பெனியில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னொன்னே அதை விட்டு அவர் தனியாக ரெபலியஸாக ஆரம்பித்தார் பாருங்கள். அதுதான் பெரிய மூவ், டிஃபிகல்ட் மூவ். இதே ஃபெயிலாக இருந்தார்னா பாரு, முட்டாள் ட்ரை பண்ணால் ஊற்றிக்கிச்சு அப்படின்னு நம்மளே கிண்டல் பண்ணியிருப்போம். நீங்களும் ஸ்ட்ரெச் பண்ணியிருந்தா நீங்களும் நாராயணமூர்த்தியாக இருக்கலாம். இங்கே நான் 70களில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவேன். இன்றைக்கி ஐடி சர்வீசஸ் தப்பான இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். இன்றைக்கி எது இம்பார்ட்டண்ட் இண்டஸ்ட்ரி நீங்கள் தான் பார்க்கணும். பட் இல்லை ஸ்போர்ட்ஸில் பண்ணுவீங்களா, பாட்டில் பண்ணுவீங்களா, நீங்கள் ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கலாம். நாராயணமூர்த்தி போல் ஏஆர் ரஹ்மான் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யாரை வேணால் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இது டெஃபினட்டாக வாழ்க்கையில் ஒர்க் அவுட் ஆகும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க பொறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும்.
ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.